இந்த ஸ்கீமே உருப்படியா இருக்குதா அப்படின்னா எல்லாருமே இல்லைன்றாங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்கீம் வந்து அது இன்னும் பெட்டரா இருக்குன்றாங்க. ஏன்னா நான் என் சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் 10,000 ரூபா போட போகுது. ஸோ எனக்கு 20,000 ரூபா சேவிங்கில் போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட வந்து 10% பிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கடைசியில் ஓவராலாக பார்த்தா நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இல்லை நீங்கள் வட்டிக்காரனை கொடுத்தீங்கன்னா கூட காசு வந்துருங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிது. அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து பெரும்பாலும் திமுக கையில் தான் இருக்கும். அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி போராட்டம் நடத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு அமிக்கபுளாக ஒரு பிளானுக்கு வருவாங்க. அப்புறம் வந்து அரசுக்கு பாராட்டலாம். இது வந்து எவ்ரி இயர் நடக்கக்கூடிய விஷயம், எவ்ரி டெனர் நடக்கக்கூடிய விஷயம். அதிமுக ஆட்சி நடந்துச்சுன்னா இந்த போராட்டங்கள் வந்து பயங்கர உச்சகட்டமாக போய் நிற்கும். பஸ் ஓடாது, ரோடு நிற்காது, வழியில் போய் அவ்வளோ பேர் நடக்கும். திமுக ஆட்சினா கரெக்டாக வந்து 2 இடத்துல அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போவாங்க, அப்படியே இருக்கும். நம்ம வந்து இப்போ கூட நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல ஆசிரியர்கள் ஒரு குரூப் வந்து போராடிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த குரூப் வந்து டே 1லேருந்து போராடிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தான் போராட்டம் நடத்துகிறோம், எங்களை கூட்டு பேசாமல் யாரையோ கூட்டு பேசிட்டு நாங்கள் முடிஞ்சு வச்சு சொல்றாங்க. இந்த டாக்டிக்ஸ் வந்து எப்பயுமே ஒன்று சங்கங்களை பிளக்கிறது, இல்லாட்டி நம்ம சங்கத்தை மட்டும் வச்சுக்கிறது. அந்த மாதிரி வச்சு அவங்க தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டுவாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் வந்து விஜயை கூப்பிடலாமா, சீமானை கூப்பிடலாமான்னு எதிர்க்கும். திரும்பி கேட்டால் சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி கூட்டம்பாங்க. அப்படி பார்த்தா மதிமுக எப்படி வரும் தெரியல. மதிமுக போட்டிட்டு வந்து திமுக சின்னத்தில். சரி, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழகம் எப்படி வரும், அவங்க என்னைக்கு கட்சியாக இருந்தாங்க, அவங்க என்னைக்கு தேர்தலில் போட்டிட்டாங்கன்னு கேள்வி வரும். ஆனால் வந்து சீமானை கூப்பிடலாமா வேண்டாமா, விஜயை கூப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு தோதா ஒன்று பண்ணிக்கிறது. அரசு ஊழியர் சங்கங்களை கூட்டு பேசினதுமே அவங்களுக்கு தோதான சங்கங்கள்ட்ட கூட்டு பேசி வச்சுட்டாங்க. இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமே உருப்படியாக இருக்குதா அப்படின்னா எல்லாருமே இல்லைன்றாங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிசிபேட்டிவ் கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்கீம் வந்து அது இன்னும் பெட்டராக இருக்குன்றாங்க. ஏன்னா நான் என் சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் 10,000 ரூபா போட போகுது. ஸோ எனக்கு 20,000 ரூபா சேவிங்கில் போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட வந்து 10% பிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கடைசியில் ஓவராலாக பார்த்தா நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இல்லை நீங்கள் வட்டிக்காரனை கொடுத்தீங்கன்னா கூட காசு வந்துருங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிது. இப்போ இந்த ஸ்கீம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. முதல் விஷயம், அவங்க தேர்தலில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நடுவில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த நடுவில் வந்த திட்டமாவது பரவாயில்லாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை, அது புதிய ஓய்வு திட்டம் மாதிரி கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி நல்லதும் பண்ணல, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இன்னும் நல்லது இருக்குது, அதையும் கெடுத்து விட்டீங்க. இப்போ நடுவில் நீங்கள் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு இன்னும் மிச்சம். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து அரசாங்கம் இந்த கிராஜுவிட்டி போன்ற பணத்தை உடனே கொடுக்கறதில்ல. அதே 2 வருஷம் 3 வருஷம் தாமதப்படுத்திட்டே இருப்பாங்க. பென்ஷனர்ஸுக்கான இந்த டிஏடி எல்லாம் கூடும்போது அதையும் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்களா அவங்க மெதுவாக. இது எப்பவுமே செகண்டரியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அரசாங்கத்துக்கு ஆக்சுவலாக இந்த அதிகாரிகள்லாம் கூடி பேசி பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்துக்கு கூடுதல் லாபம் வரும்படியாக விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் நெரேட்டிவ்ல பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி இந்த திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஹாப்பின்னு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டலாம் போயிட்டு இருக்காங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும்.